நீ மட்டும் எப்படி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விவசாயிகள் மாநாட்டுக்கு ஆறுமுகம் வந்து திருச்சிக்கு போயிட்டு வராரு இல்லையா? வரும்போது பைரவியோட ஃப்ரெண்டு சஞ்சய் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பைரவியை லவ் பண்றாரு. ஸோ ஆறுமுகத்தை கெட்டவரா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரு சாப்பிட்ற எதிரையோ போதை மருந்தோ ஏதோ சம்திங் கலந்து அவரை மயக்கம் போட வச்சு அவர் வந்து மோசமான பொண்ணு வீட்டில் கொண்டு போய் ஸ்டே பண்ண வச்சுறாரு. அதை வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்றாரு, இவர் வந்து அந்த மாதிரி ப்ராஸ்டியூட் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே போய் பார்க்குறாங்க. நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவர் வந்து மயங்கி கிடக்குறாரு. அப்ப அவரு தப்பு பண்ண மாரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுறாரு சஞ்சய். இத பார்த்துட்டு ஆறுமுகத்தோட அம்மா வந்து ஆறுமுகத்த அடிக்கிறாங்க. "ஏன்டா இப்படி ஒரு பொண்ணு மூஞ்சி பார்க்கும்போது வீட்ல ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்ல வந்துட்டு சாப்பிட போறாரு ஆறுமுகம். அப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. அதனால அவர் ரூமுக்கு வந்துடுறாரு. இங்க வந்துட்டு பைரவி வந்து "என்னாச்சு வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்ல பைரவி நான் வரல" அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம். "நீ வா நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு குடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு "நீ மட்டும் எப்படி பைரவி என்ன நம்புற? வீட்ல இருக்கிற யாருமே என்ன நம்பலையே" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு உன்ன பத்தி தெரியும். உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரூம்குள்ள சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்காரு ஆறுமுகம். அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்து, "இந்தா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வழக்கம் போல நீ கிளம்பு வெளிய" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. "என்ன யோசிக்கிற? கிளம்பு" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு "பைரவி ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. பட் அவர் சொல்லல. மனசுக்குள்ள தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ "ஆனா சொன்னேன்னா நீ அடிப்பியே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப பைரவி வந்துட்டு, "என்ன நீ என்ன நெனைக்கிறன்னு எனக்கு தெரியுது. அப்படி நீ நீ சொன்னேன்னா அதுக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். ஒழுங்கா கிளம்பி போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பைரவி வந்துட்டு அவர் நல்லவர் தான் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. பட் வீட்ல இருக்கிறவங்க ஏத்துக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.